இன்றைக்கு நம்ம பாடத்திட்டங்களை சமையல் எப்படி நம்ம விதவிதமாக சமைச்சு ருசியாக கொடுக்குறோமோ அதே பொருள் தான். ஆனால் ருசி மட்டும் வெவ்வேறு விதங்களில் வறுத்து வேவிச்சு தாளித்து பொரித்து இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்படி அந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு குழந்தைகளுக்கு பாடத்தை எளிமையாக ஜோக்காக மாற்றுவோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நம்ம அவங்களுக்கு பாடத்தை புரிய மாட்டேங்குது. புரியாது, அந்த வயசில் புரியாது. ஆமாம், இல்லைன்னா அவங்க ஞானி ஆயிடுவாங்க. புரிஞ்சவங்க 6 வயசில் எடிசன் ஞானி. அப்போது உதாரணத்துக்கு நம்ம ஜாலியாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக எழுது படி ஒப்பி வெடி உட்காந்து அந்த மாதிரி காரியங்களை அவங்க செய்யறதுக்கு விடக்கூடாது. விட்டோம்னா அவங்களோட மூளை வளர்ச்சி குறைவாயிடும். அது உங்களுக்கு புரியுதில்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ சொல்கிறோம். அப்போது நம்ம ஜோக்காக அந்த பாடம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். முதல்ல இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது, நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறது. ஆனால் அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ண சொல்லக்கூடாது, ஒப்பி அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம சொல்லிக் கொடுக்குறதோடு நிறுத்திடணும். பாக்கி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு பப்பாளி சுவையானது. அதே மாதிரி அதில் இரும்பு சத்து இருக்குது. இதை பற்றி அப்போ உடனே என்னன்றான்னா, நம்ம அறிவியல் இல்லாதவங்க அப்போ இரும்பு பாத்திரங்களில் தண்ணி வச்சு குடிக்கிறது, காப்பர் பாத்திரங்களில் தண்ணி வச்சு குடிக்கிறது, அந்த முட்டாள்தனத்தையெல்லாம் செய்யக்கூடாது. சரி, இவங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங்கை சும்மா ட்ரிக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச விஷயங்கள் இதுகளாம். அப்போ இதைய பார்த்தலாமா? இப்போது ஏ அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ஏவை ஆணும் படிக்கலாம். இப்போ ஏவை ஏன்னு படிக்கிறது மட்டும் இப்போ அவங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். சரிங்களா? அதே ஜோக்காக சொல்லித்தரோம். அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பிஏ இப்போ கன்சனன்ட் அப்படின்னு நம்ம அதுவும் சொல்லிட்டோம். இப்போ பார்த்துருவோமா? நமக்கு பிஏ இப்போ கூட்டல் ஆ மட்டும்தான் எடுத்துப்போம். அப்போ பா, மறுபடியும் பிஏ பா, பா பா ஒய்ஏ இ கூட்டல் யா, அப்போ பப்பாயா, பாப்பாயா அப்படின்னு படிக்கக்கூடாது. அதுவே பே ஏ அப்படிங்கும்போது அது மீனிங் வராது. சரிங்களா? அதை குழந்தைகளுக்கு கேளிக்கையே சொல்லித்தரணும். அதை விட்டு போட்டு ஒரு நாளைக்கு ஹோம்ஒர்க்குங்கிற பேரில் எழுதுனா அவங்களுக்கு படிப்பெறும். அப்புறம் படிச்சுட்டே இருக்கணும், தெரிஞ்சிட்டே இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் அறிஞ்சிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க டல்லாகிறாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சுட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை போதும். சில நாட்கள்லேயே அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. டெவலப் ஆனதுக்கு பின்னாடி அவங்க 1000 வார்த்தைகள் வேணாலும் படிப்பாங்க. சரிங்களா? அப்போ இது பப்பாயா சுவையானது மட்டும் இல்லை, சத்தானதும் கூட. இயற்கையாக நாம் விளைவிச்சு குழந்தைகளுக்கு தருவோம். அதே மாதிரி அந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு குழந்தைகளுக்கு பாடங்களை சுவையோட தருவோம். சரிங்களா?